40 நாட்கள் 40 கேள்விகள். இன்றைக்கு ஏசப்பா நம்மை பார்த்து உங்களை பார்த்து கேட்க போகிற ஒரு கேள்வியை நான் வேத வசனத்தின் மூலம் வாசிக்கிறேன். கேட்போம். வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இன்னும் ஏசப்பாவை கிட்டி சேர இந்த லெந்து நாட்களில் ஆண்டவர் நம் அனைவருக்கும் உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் சரியாக சொல்லணும்னா மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம டெய்லி காலையில் 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம். நான் உங்கள்கிட்ட கேட்குற அன்பான வேண்டுகோள், கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஊழியம் செய்யணும், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அது எப்படி முடியும் சகோதரனே? வெரி சிம்பிள். உதாரணமாக இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த லிங்கை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் யாருக்கு? உங்கள் நண்பர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில், உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது போதும். அதை அவங்க கேட்கும்போது அவங்க பலருக்கு ஷேர் பண்ணட்டும். இப்படியே கிறிஸ்துவின் ராஜ்யம் டெவலப்மெண்ட் ஆகும். அதை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சரி, வசனத்துக்கு போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 11, ஜான் சாப்டர் 11 verse 34. ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், அவனை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள்? லாசரு அவருடைய நெருங்கின நண்பர், இயேசுவால் சிநேகிக்கப்படத்தக்கவன். இயேசு அதிகமாய் சிநேகித்தார். லாசரு மட்டும் இல்லை, மார்த்தாள், மரியா, லாசரு, இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாக சிநேகித்தார். எப்போதெல்லாம் பெத்தானியா ஊர் பக்கம் வருகிறாரோ இவர்கள் வீட்டில் மட்டும்தான் தங்குவார் என்று பைபிள் நமக்கு உறுதியாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாசரு வியாதிப்பட்டு மரித்து போகும்போது அவர் பெத்தானியாவில் இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் வேறு எங்கேயோ இருக்கிறார், அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். பின்னும் 2 நாட்கள் கழித்து ஆண்டவராக இயேசு வந்தார். வந்தபோது மார்த்தாள், மரியாள் அழுகிறதை கண்டபோது இயேசுவும் கண்ணீர் விட்டு ஆவியிலே கலங்குகிறார். கலங்கி கொண்டு ஆண்டவர் கேட்ட கேள்வி என்னன்னா, அவனை எங்கு வைத்தீர்கள்? மறுபடி சொல்கிறேன், அவனை எங்கு வைத்தீர்கள்? இந்த கேள்வியில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. பொதுவாக மரித்தவர்களை வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ண மாட்டோம். அதே போல் அன்றைக்கு மரித்த லாசருவை கர்த்தருடைய பிள்ளைகளை அடக்கம் பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், அதாவது மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப வந்த ஆண்டவருக்கு அவனை எங்கு அடக்கம் பண்ணினார்கள் என்று அறிய இயேசு இன்னொருவரிடத்தில் கேள்வியை எழுப்ப வேண்டுமோ? தேவையில்லை. சகலத்தையும் அறிந்தவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்போ ஏன் கேள்வி கேட்டார்? இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்களும் நானும் சரியான பதில் வைத்திருக்கணும். அதான் முக்கியம். கேள்வி கேட்பார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்பார். என்ன ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறதுன்னு சொல்கிறீர, 5 அப்பத்தை கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷித்தீர, உமக்கு தெரியாதா அப்படின்னு பேசலை. அவனை அடக்கம் பண்ணின இடத்தை, அந்த கல்லறைக்கு அருகே அவனை அந்த இடத்துக்கு இயேசுவை அழைத்து செல்லுகிறார்கள். இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு சத்தியம் என்னன்னா, உங்களிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் ஏதாகிலும் ஒரு கேள்விகளை எழுப்புவது போல இருந்தால் மறைக்காமல், சரியா, மறுக்காமல் நீங்கள் பதிலை கூறுங்கள். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யாக்கோபு இரவெல்லாம் போராடி, இரவெல்லாம் ஜெபமணி என்னை ஆசீர்வதியும் என்று கதறினான். ஒரு கட்டம் வந்தது, அதிகாலையில் ஆண்டவர் கேட்கிறார்,
உன் பேர் என்னன்னு. ஆண்டவருக்கு தெரியாதா? இவன் பேர் யாக்கோபு தெரியும், இவன் கோத்திரம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமே. அப்போ ஏன் கேட்டார்? கேட்பார். அவன் யாக்கோபு என்று தன்னை சொன்னான். ஆண்டவரே, என் பேர் யாக்கோபு, உமக்கு தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீரே அப்படிலாம் சொல்ல. ஆமாம் ஆண்டவரே, யாக்கோபு. உடனே ஆண்டவர் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இன்று முதல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அன்றைக்கு உச்சரித்த அந்த வார்த்தை தான் இன்று உலக அரங்கையே நடுங்க வைக்கிற ஒரு தலை சிறந்த ஒரு மகிமையின் தேசமாக இருக்கிறது இஸ்ரவேல் நாடு. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ யார், அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டா, என் பேர் ராபின்சன் மட்டும் இல்லை ஆண்டவரே, நான் செய்த தவறுகள் ஏதாவது இருப்பேன் நான் அறிக்கை பண்ணணும். நீங்கள் தவறுகள் ஏதாவது நீங்கள் அறிக்கை பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அதனால் இயேசு கேட்கிற கேள்விகளுக்கு சரியாய் பதில் சொல்லி ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாட்களில் அவனை எங்கே வைத்தீர்கள் என்ற கேள்வியை நீர் எழுப்பினதின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்ட, நாங்கள் கற்றுக்கொண்ட, நாங்கள் புரிந்து கொண்ட விளக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாத அபிஷேகம் இறங்கட்டும், பூரண கிருபை பெருகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.